காதோடு தான் நான் பேசுவேன். நான் வந்து எனக்கு கல்யாணமாகி 30 இயர்ஸ் ஆச்சுங்க மேடம். ஆஹா. 30 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. பையனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன், பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேங்க மேடம். சரி. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஒரு ஒரு 5 இயர்ஸா என்னை வந்து ரொம்ப அசிங்கமா பேசிட்டு, ம். அவர் ஆல்ரெடி முதல் வந்து ரொம்ப குடிப்பாருங்க மேடம். அதுக்கப்புறம் பான் பராக்கு. ம். அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு இந்த என்னமோ ஒரு ஒயிட்டா ஒண்ணு இருக்குங்க மேடம், எப்பவுமே ஹான்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை போட்டுக்குவாரு. ம். அதை போட்டுப்பாரு. எனக்கு வந்து அது எவ்வளவோ நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், அவர் கேட்டதே இல்லைங்க. என்ன வயசு இப்போ அவருக்கு 53 ஆகுதுங்க மேடம். அவரு உங்களுக்கு? எனக்கு 52ங்க மேடம். 52. சரி, ஓகே. ரிட்டையர் ஆயிட்டாரா? என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? இல்லைங்க மேடம், அவர் ஒர்க் ஷாப்ல தான் வேலை பண்றாங்க. சரி. இது 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு அவரு. இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இனி பார்த்துட்டு தான் இருக்காருங்க மேடம். இப்போ உங்க மகன் வந்து உங்க கூட இருக்காரா இல்லை தனியா இருக்காரா? தனியா தாங்க மேடம் இருக்காங்க. சரி. இப்போ நீங்க உங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் இல்லையா? ஆமாங்க மேடம். இப்போ என்ன பிரச்சனைமா? எப்பவுமே அவர் என்ன செய்யறாருங்க மேடம், இப்ப எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றதுன்னா, நீ அடுத்தவங்க கூட போன வந்த இதே பேசிட்டு இருக்காருங்க மேடம் எப்ப பார்த்தாலும். சரி. இப்போ நீங்க வந்து உங்க பையன் கூடவோ இல்லை உங்க பொண்ணு கூடவோ மாத்தி மாத்தி இருக்க முடியாதா கொஞ்ச நாளைக்கு? நான் இனிமேல் தாங்க மேடம், நான் இது வரைக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிற ஒரு ரீசன்னால நான் எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இருந்தேங்க மேடம். இனிமேல் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போறேன். என்ன பண்றது? எனக்கு வந்து அவ்வளோதான். டேக் அ பிரேக் ஃப்ரம் ஹிம். அப்படியே விட்டுட்டு போயிருங்க. அவரை பாட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இல்லை என்னவோ பண்ணிட்டு போட்டோம். உங்க பையனும் பொண்ணும் உங்களை நல்லா கவனிச்சுப்பா தானே? அவங்களுக்கு நல்ல என் மேல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளோதான். அப்போ பேசாம போயிட்டு பேசாம இவரை தனியா விட்டுட்டு நீங்க வந்து உங்க பையன் கூட போய் கொஞ்ச நாள் இருங்க, உங்க பொண்ணு கூட போய் கொஞ்ச நாள் இருங்க. 2 பேர்கிட்ட இங்கே மாதம் ஒரு 2,000 ரூபாய் வாங்கிக்கோங்க, பையன்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும். அதை சேர்த்து வச்சுட்டு அப்பப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை தனியாக டூர் போங்க. லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. புரியுதா? அப்படி இல்லைனாக்கா ஒரு ஒரு 10 நாள் போய் எங்கே ஒரு ஆசிரமில் போய் இருந்துட்டு வாங்க. ஓகே. எனக்கு இப்ப மைண்ட்ல என்ன தெரியுங்களா மேடம் வருது, எனக்கு லைஃபே எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க. ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரியே பேசிக்கிட்டே இருந்தா. சரி, அப்போ ஒரு ஆசிரமில் போய் சேர்ந்துருங்க. ஒரு ஆசிரமில் போய் சேர்ந்துட்டீங்கன்னா நல்ல லைவ்லியா ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும். அந்த ஆசிரமத்துல போய் சேர்றதுக்கு எப்படி என்ன அதெல்லாம் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? என்னங்க மேடம்? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் வந்து பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். சரி, என்னோட நம்பர் ஃப்ளாஷ் ஆகுதுல்ல, அதை எடுத்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் கொடுங்க. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? சரிங்க. ஓகே, நன்றி நன்றி. ஓகே. ஸோ வயதான காலத்தில் வந்து சில பெண்மணிகள் வந்து இந்த மாதிரி அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளைகளுக்காகன்னு வச்சு உழைச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் செட்டில் ஆனதுக்கப்புறம் ரியாலிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது. என்ன எப்படி வாழறதுன்னு தெரியல. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் பெண்கள் வந்து தைரியமாக இந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்லேருந்து விடுபடுறதுக்கு தயாராகணும். ஸோ அடுத்தது வந்து முக்கால்வாசி இந்த பேட்டர்ன் வந்து மைண்டில் வந்து அப்படியே ஊறி இருக்கிறதுனால நாள்பட அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க திருப்பி அவங்களாவே நபர்களை தேடும்போது இதே மாதிரி அப்யூசிவ் பர்சன்கிட்ட போய் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் திருப்பிலாம் வந்து மேரேஜ் பண்ணிக்கும்போது சப்போர்ட் சிஸ்டம் வேறு யாராவது கன்சல்டேஷனில் அந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லது. அப்படி இல்லைனாக்கா அடுத்த இலக்குகள் வைத்துக்கொண்டு போகிறது. இல்லாட்டினா இப்போ நிறைய ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் வருது. கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் மாதம் வருமானம் இருக்கிறவங்களாம் நிம்மதியாக நிறைய இடத்துல ஹோமில் 15,000 20,000 ரூபாய் கொடுத்துட்டா நிம்மதியாக கவனிக்கிறாங்க. அம்மா மாதிரி கவனிக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு லைஃப்பை அப்படி தான் ஓட்டணும். ஸோ வேறு வழி கிடையாது. ஸோ என்ன பண்ணுறது, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அப்யூசிவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி அதுலேருந்து வெளியில் வந்தது ரொம்ப நல்ல டெசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லை, அதில் வெளியில் வர பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம்லாம் வாழ்ந்துட்டாக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நம்ம வாழ்நாள் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி கடைசியில் உட்காந்துட்டு நான் இப்படிலாம் வாழ்ந்துட்டேனேன்னு நினச்சி துக்கம் வரும். ஸோ எல்லாரும் அப்போ தான் நம்ம கவனிப்போம், நம்ம இளமையை தொலைச்சிட்டோம், நம்மளோட வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், நம்மளோட சக்தியை தொலைச்சிட்டோம், நம்மளோட பலுவை தொலைச்சிட்டோன்னு. பட் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. 2 குழந்தைகளை உருவாக்கினீங்க. ஸோ அதுதான் உங்களோட சாதனை. ஸோ அதை நினச்சி பெருமைப்பட்டுக்கணும். ஸோ நான் இதெல்லாம் எதுக்காக இழந்தேன், ஒரு 2 பேர் ஆளாக்கிட்டேன், என்னோடய இலக்கு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி.